சீனாவின் அதிநவீன தொலைதூர அறுவை சிகிச்சை வெற்றி சாதனையால் குவியும் பாராட்டு. சீன மருத்துவர்கள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொலைதூர அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர். திபெத், யூனான் மற்றும் ஹைனான் போன்ற பல்வேறு இடங்களில் இருந்து பெய்ஜிங்கில் உள்ள நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. உலகின் முதல் செயற்கைக்கோள் அடிப்படையிலான அல்ட்ரா ரிமோட் அறுவை சிகிச்சைகளை சீனா நடத்தியது. இது மருத்துவ தொழில்நுட்பத்தில் பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. பீபுல் லிபரேஷன் ஆர்மி ஜெனரல் மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் சமீபத்தில் சீனாவில் 5 அறுவை சிகிச்சைகளை செய்து சாதனை படைத்துள்ளனர். அதுவும் சாதாரணமாக இல்லை. பெய்ஜிங்கில் உள்ள நோயாளிகள் கல்லீரல், பித்தப்பை அல்லது கணைய செயல்முறைகளுக்கு உட்பட்டனர். அதே நேரத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் திபெத்தில் உள்ள லாசா, யுனானில் உள்ள டாலி மற்றும் ஹைனாவில் உள்ள சன்யா ஆகியவற்றிலிருந்து அறுவை சிகிச்சை செய்தனர். உள்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையை பயன்படுத்தி இந்த அறுவை சிகிச்சைகள் நடத்தப்பட்டன. அனைத்து நோயாளிகளும் வெற்றிகரமாக குணமடைந்து அடுத்த நாள் அனுப்பப்பட்டனர் என்று மாநில ஒலிபரப்பு CCTV தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டர் தொலைவில் இருவழி தொலைவில் தரவை அனுப்பியது. இது அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பத்தின் மகத்தான திறனை காட்டுகிறது என்றும், இந்த சாத்தியமானது அதிநவீன செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் ரோபோ முன்னேற்றங்கள் மூலம் சாத்தியமாக தொலைதூர அறுவை சிகிச்சைகளின் சாத்தியம் மற்றும் பாதுகாப்பை அடிக்கோட்டு காட்டுகிறது. 2020 ஏவப்பட்ட அப்ஸ்டார் 66D செயற்கைக்கோள் இந்த அறுவை சிகிச்சைகளை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது. ஒரு வினாடிக்கு 50 ஜிகாபீட்ஸ் அலைவரிசை திறன் மற்றும் 15 வருட ஆயுட்காலம் கொண்ட ஆப்ஸ்டார் 6D ஆசியா பசிபிக் பிராந்தியம் முழுவதும் வான் மற்றும் கடல் வழிகள் உட்பட விரிவான கவரேஜை வழங்குகிறது. தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளுக்கு பிராட்பேண்ட் இணைப்பை அப்படி மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட திட்டமிடப்பட்ட விண்மீன் தொகுப்பின் ஒரு பகுதியாகும். நோயாளி பெய்ஜிங்கில் இருந்தபோது லாசாவில் இருந்து அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் லியுங் ரோங் கல்லீரல் கட்டியை அகற்றியது குறிப்பிடத்தக்க அறுவை சிகிச்சையாகும். நவம்பரில் சீனா தனது செயற்கைக்கோள் திறன்களை மேலும் மேம்படுத்தியது. நாட்டின் முதல் அனைத்து மின்சார உந்தவிசை தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஆப்ஸ்டார் 6E அப்படி இந்தோனேஷியாவிற்கு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.